வணக்கம் மாணவர்களே! இப்போது நமது 8ஆம் வகுப்பு பாடத்தில், கணித பாடத்தில் பயிற்சி 3.2ல் 3வது கணக்கு பார்ப்போம். 3 வகுக்கன்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு 27y³ வகுத்தல் 3y குடுத்துருக்காங்க. இங்க எழுதியிருக்கோம். 3y 27y³ பை 3yன்னு எழுதியிருக்கோம். இப்போ 1 3 9 27 வரும். இங்க 1y இருக்கு. இங்க 3y இருக்கு. அப்ப 1yலேருந்து 3yல 1y போயிடுச்சுன்னா, மீதி 2y. அப்ப 9y². இதான் ஃபர்ஸ்ட் கணக்குக்கான ஆன்சர். இப்போது 2வது கணக்க பார்ப்போம். x³ y² வகுத்தல் x² y. x³ y² பை x² yன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 2 x²லேருந்து ஒரு x² அடிச்சா மீதி 1. 1yலேருந்து 2y³ அடிச்சிட்டா மீதி 1. அப்ப xy தான் ஆன்சர். xy தான் ஆன்சர். 3வது கணக்கு பார்ப்போம். 45x³ y² z4 வகுத்தல் -15xyz குடுத்துருக்காங்க. அப்ப 45x³ y² z4 -15xyz குடுத்துருக்காங்க. 15 15 15 45. அப்ப x³ ஒரு x போயிடுச்சுன்னா மிச்சம் 2. இந்த yலேருந்து இந்த y²லேருந்து 1 போயிடுச்சுன்னா மிச்சம் 1. இந்த zலேருந்து இந்த y4ல 1 போயிடுச்சுன்னா மீதி 3. அப்ப -3 x² yz³ தான் ஆன்சர். இப்போது 4வது கணக்கு பார்ப்போம். 3xy² வகுத்தல் 9xy குடுத்துருக்காங்க. 3xy² பை 9xy குடுத்துருக்கோம். இப்ப இந்த ஹோல் ஸ்கொயர் உள்ள கொண்டு போறோம். அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9, x ஸ்கொயர் பண்ணா x², y ஸ்கொயர் பண்ணா y². இப்ப இந்த 9யும் அடிச்சிடுறோம். ஒரு xலேருந்து 2xலேருந்து ஒரு x போயிடுச்சுன்னா மீதி ஒரு x. ஒரு yலேருந்து 2yலேருந்து ஒரு y போயிடுச்சுன்னா மீதி ஒரு y. அப்ப ஆன்சர் xy தான் ஆன்சர். 4வது பார்ப்போம். சுருக்குக 3x² பை m பிளஸ் 2m4 பை m3. இந்த கணக்கு குடுத்துருக்காங்க. 3m² பை m பிளஸ் 2m4 பை m3. இப்ப mக்கு m³ போட்டா 2 ஆட் பண்ணலாம். அப்ப இங்க m³ போட்டா இங்க 2 ஆட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அப்ப 2 ஆட் பண்ணா 3m4 வரும். பிளஸ் 2m4 இருக்கும். கீழ m³ அப்படியே இருக்கும். 3m4யும் 2m4யும் ஆட் பண்ணா 5m4 பை m³. 4mல 3m போயிடுச்சுன்னா மீதி m மட்டும் தான் இருக்கும். அப்ப 5m தான் ஆன்சர்.